அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திரையிட்டுக் கொள்ளும் பெண்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு பெண் மறைக்கப்பட வேண்டியவள். இந்த செய்தி இப்னு ஹுஸைமா என்ற நூலிலே 1685 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திரையிட்டுக் கொள்ளுதல் அரபியிலே ஹிஜாப் அணிந்து கொள்ளுதல் என்று சொல்லப்படும். ஹிஜாப் என்ற அரபு சொல்லுக்கு மறைத்தல், திரையிடுதல் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. ஒரு பெண் அந்நிய ஆண்களுக்கு தெரியாத வகையில் மார்க்க முறைப்படி அணியும் ஆடையே ஹிஜாப் என்பதாகும். பருதா என்று உருது மொழியில் சொல்லப்படும். அரபி மொழியில் ஹிமார் என்றும் சொல்லப்படும். ஹிமார் என்றால் தலையையும் முகத்தையும் மூடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு ஆடைக்கு சொல்லப்படும். அரபு மொழியில் நிகாப் என்றால் முகத்தை மட்டும் மூடி அணியும் ஒரு துணிக்கு சொல்லப்படும். தவறுகளுக்கு பெரும்பாலும் காரணமாக அமைவது, தவறுகள் நடப்பதற்கு பெரும்பாலும் காரணமாக அமைவது பெண்கள் அணிகின்ற குறைவான ஆடை என்று கருத்து சொல்கின்றார்கள். பொதுவாக தன்னுடைய அழகையும் தன்னுடைய உடை அலங்காரத்தில் காட்ட வேண்டிய ஒரு பெண், அது அந்த பெண்ணுக்கு பல வகையிலே அழகை வெளிப்படுத்துவதன் மூலமாக, மெல்லிய ஆடை அணிவதன் மூலமாக ஒழுக்க சீரழிவு குற்றங்கள் நிகழ்வதற்கு உண்டான காரணமாக அமைந்து விடுகிறது. இதை தடுப்பதற்கு பெண்கள் முழு ஆடை அணிந்து அந்நியர்களுடைய பார்வையிலே இருந்து தன்னுடைய அழகையும் அலங்காரத்தையும் மறைத்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெண்கள் வெளியே செல்ல நேரிட்டால் ஹிஜாப் அணிவிப்பது கொண்டு அவர்களை பாதுகாத்திடுங்கள். இந்த ஹிஜாப் அவர்களை பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஹிஜாப் அணியும் பெண்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான் என்றும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்து கூறியிருக்கிறார்கள். தங்கம், வைரம், மாணிக்கம் போன்ற விலையுயர்ந்த பொருட்கள் வெளியிலே கிடந்தால் அது கள்வர்களுடைய கண்ணில் பட்டு களவு போகும் சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்திவிடும். எனவே அவைகள் பாதுகாக்கப்பட வேண்டியவை. இந்த ரீதியிலே இதை உலகம் ஏற்றுக்கொள்கிறது. இந்த கண்ணோட்டத்தில் பெண்களை காணும் இஸ்லாம் அவர்களை மறைத்து ஹிஜாபு நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று தன் சமூகத்திற்கு கட்டளை பிறப்பிக்கிறது. பெண்ணுடைய உடல் புனிதமானது. வைரங்கள், முத்துக்களை விட நீ புனிதமானவள். உன் உடலை நீ முறையாக மறைத்துக்கொள் என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது, வழிகாட்டி தருகிறது, நெறிமுறைப்படுத்துகிறது. பெண்களுடைய இயற்கை அழகு என்பது அல்லாஹ் தந்த மிகப்பெரிய பொக்கிஷம். பொக்கிஷங்களை போர்த்தி பாதுகாப்பதுதான் அறிவார்ந்த செயல் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹிஜாப் என்ற ஆடை இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் என்பதல்ல. பாலியல் தொல்லைகளிலே இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற ஒவ்வொரு பெண்ணுக்குமே ஏற்ற ஒரு ஆடை என்பதிலே எந்த விதமான சந்தேகமே இல்லை. பெண்கள் பருதா என்கின்ற நடைமுறையை பேண வேண்டும். பருதா என்பது முஸ்லிம்களுக்கு உண்டான அடையாள ஆடை அல்ல. அது பெண்ணினத்தை
பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆடை. ஹிஜாபு வரை கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற நாடுகளிலே பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறைந்திருப்பதும், அது கடைபிடிக்கப்படாத நாடுகளிலே பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பல்கி பெருகி வருவதையும் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இதுதான் சர்வதேச ரீதியிலே உண்டான நிலைப்பாடு. இதற்கு இஸ்லாம் சரியான வழிமுறை நெறிகாட்டுதலை நமக்கு தந்திருக்கிறது. அவைகளை பின்பற்றி ஒவ்வொரு பெண்களும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது. அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.